சக்கரை நோயால் கால் வீங்கிருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கு இல்லை கிட்னி பிரச்சனை வந்திருக்கு இதனால் கால் வீக்கம் வந்திருக்குனாலும் சொன்னாலும் சரி, நான் சொல்கிற இந்த மூக்கரட்டைக்கீரையுடைய வேர் எடுத்து கசாயம் பண்ணி குடிச்சிங்கன்னா அந்த கால் வீக்கம் குறையும். மாலையும் அதே மாதிரி குடிக்கணும். இப்படி ஒரு 1 வீக் குடிங்க. கெட்ட நீர் கூத்துருக்குன்னு சொல்கிறாங்களா, அது எல்லாமே வற்றி கால் நார்மலாக சப்புன்னு மாறிடும். ஏங்க கால் வீக்கம் வந்துருச்சு, இதுதான் மூக்கரட்டைங்க. இந்த மூக்கரட்டை பாருங்கள். ஆனால் மூக்கரட்டையில் பல வகை இருக்குது. சாரணை இருக்குது, சக்தி சாரணை இருக்குது, சரிங்களா, சக்காலத்தி சாரணை, இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இந்த மூக்கரட்டை பார்த்திங்கன்னா பூமியை சார்ந்து பூமியோடு படர்ந்து வளரக்கூடிய ஒரு மூக்கரட்டை. இந்த மூக்கரட்டையுடைய வேரை எடுத்து என் கையில் இருக்கிற அளவுக்கு போதும். இதில் என்ன எவ்வளோ ஒரு 40-50 கிராம் இருக்கும். இதை எடுத்து நல்லா கழுவி நச்சன்னு ரசத்துக்கு பூண்டு இடிக்கிற மாதிரி இடித்து ஒரு 300 ml தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு 100 ml சுண்ட வச்சு அந்த 100 ml தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு காலை அல்சர் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க. அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். மாலையும் அதே மாதிரி குடிக்கணும். இப்படி ஒரு 1 வீக் குடிங்க. அந்த 1 வீக்குள்ளேயே உங்களுக்கு காலில் ஏற்படுற அந்த வீக்கம், அதாவது கெட்ட நீர் கூத்துருக்குன்னு சொல்கிறாங்களா, அது எல்லாமே வற்றி கால் நார்மலாக சப்புன்னு மாறிடும். அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குது. இந்த வேர் பாருங்கள், இந்த வேர் தான் நமக்கு மருந்து. சரி, இது கால் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு மருந்து சொல்லியிருக்கேன், சரியா? இப்போது இந்த மூலிகையில் நார்மலாக இந்த மூலிகையை பறித்து வெஜிடேபிள் சூப் செய்கிற மாதிரி இல்லை கீரை சூப்பு செய்கிற மாதிரி செஞ்சு தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது, இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக சக்கரை நோய் பிபி அதிகமாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி மருந்துகளோட இல்லை மாற்று மருத்துவம் இல்லை ஆங்கில மருத்துவத்தோடு சேர்த்து இந்த சூப்பை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, புரியுதுங்களா, தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சக்கரை நோயால் ஏற்பட்ட பாதிப்புகள் மெல்ல குறையும். ஒரு சில கேட்கலாம், ஐயா அடிக்கடி யூரின் போகிறவங்க குடிக்கலாமா? இது சாப்பிட்டாக்க நீர்ப்பெருக்கை செய்கை உடைய மூலிகை தானே, அதிகமான யூரின் போகும்ல அப்படின்னு. இது சாப்பிட்டா உள்ளே இருக்கிற உள்ளுறுப்புகள் ஆர்கான்கள் எல்லாமே பலப்படும். ஆர்கானுக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். அப்போ உடம்பு தன்னைத்தானே குணமாக்குற வேலையை செய்யும். 1 நாள் 2 நாள் 1 வாரம் போனாலே அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். அதனால் சக்கரை நோயாளிகளுக்கு மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து எதுனாக்க இந்த மூக்கரட்டைக்கீரை சூப்பு. இதோடு சேர்த்து பிபி உள்ளவங்களுக்கு, ஹை பிபி உள்ளவங்களும் இந்த மூக்கரட்டைக்கீரை சூப்பை எடுத்துக்கலாம், இல்லை குழம்பாகவே எடுத்துக்கலாம். தொடர்ந்து நீங்கள் ஒரு 1 வீக் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் சுகர் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, பிபி எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி சுகர்னால் ஏற்பட்ட பாதிப்புகள், பிபினால் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் குறைஞ்சிருக்கும் இந்த 1 வீக்குள்ளே. நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு சேர்த்துங்க. இந்த மூலிகையில் அந்த வகையான சத்து உங்களுக்கு கிடைக்குன்னு தான் சொல்ல வரேன். அதே மாதிரி முக்கியமாக நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி பேலன்ஸ் டயட். நீங்கள் இந்த 1 வீக்கில் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு நான் சொல்கிற பேலன்ஸ் டயட்டும் கம்பல்சரி ஃபாலோ பண்ணால் தான் இந்த ரிசல்ட் 100% உங்களுக்கு உடலில் கிடைக்கும். 1 வீக்லேயே இவ்வளோனா அப்போ முழுமையாக உணவியல் முறை வாழ்வியல் முறை பேலன்ஸ் டயட்டை மாற்றி லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டிங்கன்னா ஒரு சில மாதங்களிலே மருந்து மாத்திரைகள் தேவையில்லாமல் இந்த மூலிகைகளும் தேவையில்லாமல் சரியான உணவை எடுக்கும் பொழுது நோய்கள் குணமாகிடும். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சக்கரை நோய் உள்ளவங்க, பிபி உள்ளவங்களுக்கு மிகவும் அற்புதமான கீரை மூக்கரட்டைக்கீரை. தாராளமாக இது நீங்கள் கூட்டுக்கீரையாகவும் சேர்த்திக்கலாம். இதோட சக்கரவர்த்தின்னு ஒரு கீரை இருக்குங்க. அந்த சக்கரவர்த்தி கீரையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். இதோட தவசக்கீரைன்னு ஒன்று இருக்குது. அந்த தவசக்கீரையும் 3 சேர்த்துட்டிங்கன்னா, தவசக்கீரை, சக்கரவர்த்தி கீரை, மூக்கரட்டைக்கீரை 3 சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். உடம்புக்கு தேவையான அனைத்து வகையான சத்துக்களும் கிடைக்கும். இப்படி இயற்கையிலேயே மூலிகைகளில் எண்ணற்ற சக்திகள் இருக்குது. அது நமக்கு தெரியல, அவ்வளோதான். அந்த காலத்தில் இப்படி வயல் வழியாக போவாங்க, நடந்தே வருவாங்க. அப்படியே போகும்போதே அம்மாவும் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முந்தானின்னு சொல்லுவாங்க, அதில் அந்த கீரை நாள், இந்த கீரை நாள், அந்த கீரை நாள், இந்த கீரை நாள், அந்த கீரை நாள், இந்த கீரை நாள் அப்படியே போட்டு பறித்து எடுத்துன்னு வந்துடுவாங்க வீட்டுக்கு. எடுத்து வந்து குழம்பு செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அன்றைக்கி எந்த நோயும் வரல. இன்றைக்கி நம்ம ஒவ்வொன்றா பார்த்து செய்கிறோம். அதனால தான் நோய்கள் வருது. பார்த்து செய்கிறது எதில் செய்கிறோம்? உணவுலாவது பார்த்து எது வேணும்னு சாப்பிட்றோம்ல, அப்படியெல்லாம் இல்லை. பார்த்து எது பார்வையாக இருக்குது, எது கவர்ச்சியாக இருக்குது, எது நல்லா நறுமணமாக இருக்குது, எது நல்லா ஸ்மெல் வருது, எது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, எது நல்லா நாக்குக்கு சுரணையாக இருக்குதுன்னு சாப்பிட்றோம். நான் யாரும் காயப்படுத்தலைங்க, இருக்கிற ஃபேக்டை சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏதாவது தப்பாக பேசினா நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. இப்படி நமக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல, எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல, எப்படி தூங்குறதுன்னு தெரியல, எப்படி தண்ணி குடிக்கிறதுன்னு தெரியல. இதனால தான் நோய் வந்துருச்சுன்னு சொல்கிறேன்.
எல்லாத்தையும் மாற்றுங்க, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.